காலை பணிகள். பாப்பாவோட பர்த்டேக்காக டெக்கரேஷன் வேலைலாம் போயிட்டு இருந்தது. பாப்பாவுக்கு மெரூன் கலரில் ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியே பலூன்ஸ் டெக்கரேஷன், கேக் கூட மெரூன் கலருக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட மெரூன் கலரில் தான் செலக்ட் பண்ணோம். அவங்க அப்பாவுக்கு எப்படியோ ட்ரெஸ் கிடச்சிருச்சு, அவங்க அம்மாவுக்கு தான் கிடைக்கல. நிறைய கடைங்க தேடி தேடி பார்த்தோம். ஃபைனலாக ஒரு கடையில் போய் அங்கே இருக்கிற எல்லா மெரூன் கலர் ட்ரெஸ்ஸும் எடுத்து போட்டோம். காஞ்சனா படத்தில் வர லாரன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு எங்கள் கதை. ஃபைனலாக அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கிடச்சிது. திரும்பி வரதுக்குள்ளே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. உண்மையிலே செம்மையாக அவுட்புட் கொண்டு வந்திருந்தாங்க. டெக்கரேஷன் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் த்ரிஷிகாவோட அவுட்ஃபிட். பாப்பா க்யூட்டாக இருக்கால்ல. பாப்பா கேக் கட் பண்ண ரெடியாகி வந்துட்டா. அவங்க இருந்த பசங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. பசங்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க பாப்பாவோட பர்த்டேக்கு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், எங்கள் குட்டி குட்டி பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எங்களுக்கு கேமரா தான் சொதப்பிடுச்சு. நாங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோஸ் எதுவும் வரல. நாங்கள் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் வச்சு தான் இப்போ மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். எனியோ இப்போ நம்ம கேக் கட்டிங்க்கு போகலாமா? த்ரிஷிகா ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்தால். அவ்வளோவா ஃபெஸ்டேட்டட் ஆகலை. அவளுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு ரொம்பவே புசுன்னு இருந்தது. அழுவான்னு நினச்சோம். ஓவராலாக கடைசி வரைக்கும் ரொம்ப மெயின்டைன் பண்ணால், அழாமல் சிரிச்சுட்டே ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நல்லாவே போஸ் கொடுத்தா. எல்லாருமே அவளுக்கு கேக் ஊட்டி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. பாப்பா நல்லாவே சப்போர்ட்டிவாக ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நல்லா போஸ் கொடுத்தா. கிஃப்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டா. அவளோட அப்பா அம்மா அவளுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அவளோட 12 months ஃபோட்டோ ஷூட்டையும் ஃப்ரேம் பண்ணி அவளுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. டைம் ஆக த்ரிஷிகாவோட பொறுமையும் குறைஞ்சி போச்சு. அவளும் கோலார் காட்ட ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் குழந்தைய பேக் டு ஃபார்ம் கொண்டு வர என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் குழந்த ரொம்ப டயர்ட் ஆகிட்டா, டல்லாக வேறு ஆகிட்டா. சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவளுக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்தோம்.
த்ரிஷிகாவுக்கு பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி கொஞ்சம் பால் கொடுத்ததுக்கப்புறமா குழந்தை கொஞ்சம் நார்மலானா அப்புறம் அவளுக்கு முக்கியமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டோம். அவள் அவ்வளோ தூரம் ட்ரெஸ்ஸை கேரி பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் குழந்தை வேறு ட்ரெஸ் போட்டு விளையாடிட்டு இருந்தா. வந்த கெஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டாங்க. திஸ் இஸ் ஹவு த்ரிஷிகாஸ் பர்த்டே வாஸ் கேரிட் ஆன். ஃபைனலி த்ரிஷிகா பர்த்டே செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். நல்லா இருந்தது. ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பா இன்னும் நிறைய விளையாடுனா அதையும் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த குட்டி பையன் இவங்க எப்படா எல்லாம் முடிப்பாங்க நம்ம பலூன் எடுத்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்லை, நம்ம த்ரிஷிகாவோட அத்தை பையன். அப்பா எங்க அப்பா எங்க அப்பா ராமா அப்பா எங்க போனாங்க?